குட்டீஸ் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிஜாபி குயின் வெர்சஸ் ஐடல் பாய்ஸ் ஃபைனல் பார்ட் தான். போன பார்ட்டில் நீங்கள் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டு இருந்திருப்பீங்க. இவங்கெல்லாம் என்னடா சடனாக இப்படி ப்ரப்போஸ் பண்ணுறானுங்கிற மாதிரி. அப்போ அவங்களோ என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் மூணை தேடிட்டுருக்கீங்களே, அப்புறம் என்கிட்ட ப்ரப்போஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அதுவா, நாங்கள் மூளை தேடுறது அவள் கூட பாட்டு பாட தான் தவிர வேறு எதுவும் கிடையாது. நாங்கள் நல்ல சிங்கர்ஸ், அவளும் நல்ல சிங்கர், அதுவும் இல்லாமல் அவள் நல்லது நிறையா பண்ணுறா. ஸோ எங்களோட பண்ணால் அவளுக்கு இன்னும் நல்லா பெனிஃபிட் இருக்குமே, அதனால தான் தேடுறோம். நல்ல டேலண்டான பொண்ணை யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சோம், வேறு ஒன்றும் கிடையாது. அது வேறு டிபார்ட்மெண்ட். நீயே இப்போ அதெல்லாம் போட்டு குழப்பிக்கிற. நாங்கள் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேலாம் சொல்ல முடியாது, நான் வந்துட்டு நம்ம ஊருக்கு போனதும் அங்கே வச்சு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு நாளைக்கு தான் நம்ம கிளம்பிடுவோமே, அப்போது ஏர்போர்ட்டில் சொல்லிடுவியா அப்படின்னு சொல்ல. ஹலோ, ஊரில் போய் தான் சொல்வேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, டேக் யோர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே பட் நல்லதாக சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து போயிட்டானுங்கடா அப்படின்னு சொல்லி கதவை லாக் பண்ணிவிட்டு பெட்டில் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. என்ன பண்ணுறது, நம்மளை நல்லா தான் பார்த்துக்குறாங்க, இருந்தாலும் எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே அப்படியே தூங்கிடுறீங்க. மார்னிங் எல்லோரும் பரபரப்பாக ஊருக்கு திரும்பி போகிறத கிளம்பிகிட்ருக்கீங்க. அப்போ அப்படியே நீங்கள் யோசிச்சுட்டே தான் இருக்கீங்க. உங்களை பார்த்து ரியான், என்னடி பெரிய யோசனையில் இருக்க அப்படின்னு கேட்குறான். அது வந்துடா, இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இவ்வளோ நாள் எப்படி சமாளித்தோம் அந்த மாதிரி தான் சமாளிக்கணும். அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானா, கான்செப்ட் இருக்குது, ஸோ அங்கே போகிறதுக்காக நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு அவன் சொல்கிறான். நீங்களும் இவன் ஒரு லூஸு அப்படின்ட்டு, நான் அதை சொல்லலைடா, அது வேறு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி வேறு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே பாய்ஸ்லாம் வந்துடுறாங்க. ரெடி ஆகிடுச்சா, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே போகும்போது அப்படி சுகா அவங்க கிட்டே வந்து, பேபி நல்ல முடிவு தானே எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் டைம் கேட்டுக்கனே கொஞ்சம் அப்படின்னு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் போய் கிளம்பி ஏர்போர்ட் போயிடுறீங்க. போனதும் திரும்ப நீங்கள் ரயான் கிட்டே ஏதோ சொல்ல வரீங்க. அதுக்குள்ளே தயாங்க உங்கள் கையை பிடிச்சி எடுத்துட்டு, என்ன இங்கே நின்றுட்டுருக்க வா அப்படின்னு சொல்லி போர்டிங் கூட கூட்டிகிட்டு போயிடான். போர்டிங் போட்டதும் டக்குன்னு ஜேகே உங்கள் கையை பிடிச்சி எடுத்துட்டு வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடறான். ஃப்ளைட் ஏறுறதும் நீங்கள் வரும்போது பயந்த மாதிரி இப்போயும் பயப்படுறீங்கன்னு நினச்சிட்டு, நான் இருக்கேன் நீ பயப்படாத என் பக்கத்தில் உட்கார அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே உங்களை ஹக் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்கான். டேய் தள்ளுங்கடா சின்ன பசங்களா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரெண்டு விதையும் தள்ளி விட்டு இந்த டைம் சுகாவும் ஹோபியும் அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு நடுவில் உட்கார வச்சுக்கிறாங்க. இப்போ ஜின்னும் ஆரமாக அப்படியே பார்த்துட்டு, வரும்போது அப்படின்னு, வரும்போது உங்கள் பக்கத்தில் தானே இருந்தா, போகும்போது எங்கள் பக்கத்தில் கூட ஒன்றும் தப்பு இல்லை, மூடிக்கிட்டு திரும்புங்க அப்படின்ட்டு சுகா சொல்லிடுறான். ஜின்னும் ஆரமாக அப்படியே மறைச்சிட்டு திரும்பி உட்காந்துக்கிறாங்க. இங்கே ஹோபியோ, நீ ஒன்றும் பயப்படாத நாங்கள் இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கான். இதை பார்த்தா சுகா, மூஞ்ச கொண்டாடாதடா கிட்ட, அதை பார்த்தா பயந்துக்குவா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கான். ஓவராக ஓட்டுற நீ அப்படின்னு. சரி சரி, அந்த பக்கமே திரும்பி வந்தால் எப்படி, இங்கே கொஞ்சம் திரும்புறது அப்படிங்கிறான். ஏன்டா கொடுமைப்படுத்துறீங்கிற மாதிரி, நீங்கள் விட மாட்டாங்க போலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. சரி பேபி, நீ ரெஸ்டட் அப்படியே சாஞ்சிக்கோ, தூக்கம் வந்தால் கூட தூங்கிடு, நாங்கள் ஊரில் போய் உன்னை எழுப்பி விடுறோம், அப்போ நீ நல்ல முடிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறானுங்க. கொஞ்சமாவது யோசிக்க விடுங்கடா, சும்மா அதையே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஓகே 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 அதை பற்றிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மேக்னாவுக்கோ செம்ம கன்னில் உட்காந்துட்ருக்காங்க 3 பேரும். இந்த ஹயாங் ஓவராக பண்ணுறாங்கடா, நம்மளை எப்போ பார்த்தாலும் சின்ன பசங்கன்னு நம்மளை தள்ளி விட்டுறாங்க, நம்ம 3 பேர் இப்படி உட்காந்து மூஞ்சியை பார்க்கறதுக்காடா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்காவது அவளை கூட நம்ம உட்காரலான்னு பார்த்தா ஈவினிங்கை வந்து கெடுத்து விட்டானுங்களே. சரி எங்கடா போயிட போகிறா, நம்ம கூட தானே இருப்பா அப்படின்னு. நீ முடிவே பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி தயாங் ஜேகேட கேட்குறான். ஜேகேவோ, நம்மெல்லாம் எப்படி பட்ட ஆளுங்க, நம்மளை விட்டு போயிடுவாள் என்ன,
இவளே வேணான்னு சொன்னாலும் ஃபவுசர் சார்கிட்ட பேசி நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் விடு அப்படின்னு சொன்னான் ஜிமின். மச்சான் செம்ம ஐடியாடா அப்படின்னு. அதுக்கு அவர் ஒத்துக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தயார் கேட்குறான். டேய் வாய கழுவுடா, ஏன்டா நெகட்டிவாலாம் பேசாத மச்சான், அவள் இல்லைன்னு சொன்னால் ஒரு மாதிரியாக இருக்குது. என்னன்னு தெரில, 2 டேஸாக அவள் கூடயே இருந்துட்டோமா, ரொம்ப அவள் நம்ம கூடயே இப்படியே லைஃப் லாங் இருக்கணும்னு தோணுதுடா அப்படிங்கிறான். எல்லாருமே அதே மாதிரி தான் யோசிச்சுட்ருக்காங்க. அப்படியே நீங்களோ கண்ணை மூடிட்டு இன்னும் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஓகே சொல்லலாமா, நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க, இருந்தாலும் பயமாக இருக்கே, எப்படி 7 பேர் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்பா என்ன சொல்லுவார், அம்மா என்ன நினைப்பாங்க, இந்த உலகம் நம்மளை பற்றி என்ன நினைக்கும், இப்படி கண்டதும் உங்கள் மைண்ட்குள்ளே ஓடிட்டுருக்கு. அப்படியே நல்லா தூங்கி ஆனால் ஊர் வந்தது அதுக்குள்ளே அப்படியே அவங்கள தூங்குனது போகும் எந்திரி அப்படி சொல்லி எழுப்பி விடுறாங்க. அதான் முழிச்சு பார்க்குறீங்க, நான் அதுக்குள்ளே வந்துட்டேம்மா அப்படின்னு. அடி போடி, எங்களுக்கு தான் ட்ராவல் பெருசு அந்த மாதிரி இருக்குது, உனக்கு என்னம்மா நீ தூங்கிட்டு வந்தனால உனக்கு சின்னதாக தெரியுது போல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் இறங்குனதுக்கப்புறம் கரெக்டாக ஆரம்பங்க கிட்டே வந்து என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். டேய் உங்களுக்கு வந்து சொல்கிறேன்னா வந்து இறங்குனேன்னு ஏர்போர்ட்டில் வச்சே வாடா கேட்பீங்க அப்படின்னு. மற்றவங்களே வந்துட்டு ஆமாம் நாங்களும் அதுக்காக தான் ஈகராக வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அது அது வந்து நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு. நீ நேற்று கேட்டதுக்கு இன்றைக்கி சொல்கிறேன்னு சொன்னால், ஊருக்கு வந்ததும் சொல்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு. வந்ததுன்னா வந்த உடனே சொல்ல முடியுமா, கொஞ்சம் வேலை இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு எந்த கான்செப்ட் எதுவும் இல்லாதனால ஃப்ரீ தான் அப்படின்னு சொன்னதும், உங்களுக்கு இப்போ கான்செப்ட் இருக்குல்ல, ஸோ நீங்கள் அதுக்கு ரெடியாக இருங்க. ரேயானை பார்த்து, என்னடா என்னையவே பார்த்துட்டுருக்கா, ரெடி ஆகுடா டைம் ஆச்சு, அவங்க எல்லாம் ரெடியாகி வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க கூட எப்படி நீ போவ அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன் அவங்களும் அதே கான்செப்ட் தான் போகிறாங்க, கூட போகலாம். நிஜமா நீ நல்லா தான் இருக்கியா, ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்னு சொல்லி அப்படி உங்க நெத்தியில் கை வைக்கிறான். அப்படின்னு தட்டி விடுங்க. இல்லை பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வேணாம் அப்படிங்கிறீ. அப்புறம் என்னாடி அவனுக்கு கூட போனால் எப்படி அப்படின்னு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ரொம்ப மண்டையை போட்டு குழப்பிக்கிற, இப்போயே இதுக்கே நீ இவ்வளோ ஷாக்கான அப்படி, இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு. என்னடி சொல்கிற அப்படின்னு. வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போய் ரெடியாகு டைம் ஆச்சுல்ல அப்படின்னு என்னமோ பிளான் பண்ணிட்டா, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் இந்த பிளானில் என்ன மறுகே சாலா பண்ணாமல் இருந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் கிளம்பிட்டு வரான். எல்லோரும் கிளம்பி வந்துருக்கேன், நீங்களும் அவங்க கூட கிளம்பியிருக்கீங்க. அவனுக்கு இது சரியாகவே பல்ல, ரேயான் திருத்துன்னு முழிச்சிட்டே இருக்கான். அப்போ பாய்ஸ்லாம், நீ ஏன்டா இப்படி முழிச்சிட்ருக்க, ஆடுக்கலாம் வேண்டவனாட்டம் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறான். இல்லையே உன் மொழியே சரியில்லையே அப்படின்னு. என் மொழியே அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு சரி வாங்க டைம் ஆச்சு போகலாம் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி எல்லோரும் இருக்கிறாங்க. நீ இன்னைக்கு செம்மையாக இருக்கி அப்படின்னு சொல்லி பாய்ஸ்லாம் அவங்கள வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு எல்லாம் ஒன்றா தான் கிளம்பி போகிறீங்க. நீங்கள் போனதும் பாய்ஸ் எப்பவும் போல் அவங்களோட சீட்டில் உட்காந்ததும் நீங்கள் வந்து கான்செப்ட் ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் நேரம் தான் இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஃபோன் வருது பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. சரி ஓகேன்னு விட்டுறாங்க. கான்செப்ட் வேறு ஸ்டார்ட் ஆகுறதுனால நீங்கள் கடகடன்னு அட்டன் பண்ண, எங்கடி இருக்க, டைம் ஆச்சுடி அப்படி. இதோ வந்துட்டேன்டி அப்படி சொல்லிட்டு ஃபோனை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இதான் டைம்னு அவங்க கவனிக்காத போது கரெக்டாக நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடத்துக்கு போயிடுறீங்க. ஆல்ரெடி ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வந்தனால நீங்கள் மேலே வந்துட்டு ஹிஜாப் தான் வியர் பண்ணிவிட்டு மாஸ்க்லாம் போட்டு நீட்டாக ஓகே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் ஓகே பட் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு, இல்லடி நீ அவங்களோட வந்திருக்க அப்புறம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்குறா. அதெல்லாம் பார்த்துக்கலாம் விட அப்படின்னு ரேயானும் கடகடன்னு ஓடி வரான். அடியே உன்னை காணுன்னு அவனுங்க கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்கடி, நீ இப்போது பர்ஃபார்ம் பண்ணுவியா இல்லை அங்கே வருவியா அப்படி. நான் ரெஸ்ட் ரூம் போயிருக்கேன், ஏதோ ஒன்று சொல்லி சமாளிடா, நான் பர்ஃபார்ம் முடிஞ்சு நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிங்க. அது சரி நீ ஈஸியாக சொல்லியிருப்பான், அவனுங்க என்ன அவங்க உட்கார விடுவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரேயான் வரான். நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டேஜ் ஏறிங்க. இப்போ பாய்ஸ்லாம், இவன் எங்கே போனான் இந்த நேரத்தில், இந்த 3 வேறு வந்துட்டா பர்ஃபார்ம் பண்ண, இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்க தானே கூட்டிகிட்டு வந்தோம், இந்த லூஸ் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிடும்போது ரேயான் வரும். எங்கடா அவ அப்படின்னு. அது ஃபோன் கால் பேசிவிட்டு அவருக்கு ரெஸ்ட் ரூம் போயிருக்கா, வந்துடுவா அவங்க உட்காருங்க. ரெஸ்ட் ரூமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எந்திரிக்கிறான். ஹலோ அவள் லேடிஸ் டாய்லெட் போயிருக்கா, நீங்கள் எங்கே போகிறீங்க, அங்கே உட்காருங்க சார் வருவா, ஓவராக பண்ணுறீங்க அப்படி சொல்லலாம். வேணாம் இந்த கூட்டத்தில் அவள் எங்கேயாவது போயிட்டானா அப்படின்னு. சார் விஏபி சீட்லாம் வந்து கண்டக்டாக வந்து உட்காந்துருவா சார், ப்ளீஸ் சார் உட்காருங்க, மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரேயான் வந்து ஒரு வழியாக எல்லாரையும் பேசி சமாதானப்படுத்திடுறான்.
எல்லோரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே இங்கே கான்செப்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி சிங் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அப்புறம் அப்படியே எல்லோரும் அதை பார்த்துட்ருக்காங்க. செம்மையாக எப்பவும் போல் உங்களோட சாங் முடிஞ்சதும் நீங்கள் அப்போ போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி, பட் நீங்கள் அந்த டைம் போகலை. நீங்கள் அங்கே அமௌண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ரூமில் இருந்துட்டு ரேயானுக்கு கால் பண்ணி பாய்ஸ் எல்லாம் அந்த ரூம் கூட்டிகிட்டு வச்சுருங்க. ரேயானுக்கும் சமசாக்கு, அடியே நீ முழுசாக லூஸாகவே மாறிட்ட, இப்போ இதுக்கிட்ட இவனுங்களை கூப்பிட்றா அப்படின்னு. டேய் சொன்னதா மட்டும் செய்டா அப்படின்னு என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, சார் நம்ம அந்த ரூம் கான்செப்டே முடிஞ்சு போச்சு, இவன் எங்கே தான் போனா அப்படின்னு சொல்லி உங்களை தான் தேடுறாங்க. அது நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே வாங்க சார், 3 உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்காக தானே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்க. அதெல்லாம் சரி தான், ஆனால் எங்களுக்கு அவளை விட இவ தான் முக்கியம். இப்போ இவ எங்கே போனா, நான் கூட்டிகிட்டு வரேன் சார், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் உங்களை தேடுறதுல தான் மைண்ட் இருக்குது. இருந்தாலும் 3ஐயும் இவ்வளோ நாளாக பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தாலும் சரி ஓகேன்னு உள்ள வராங்க. நீங்கள் அப்படியே இன்னும் மாஸ்கோட தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஹாய் சொல்லிவிட்டு எல்லாம் இன்ட்ரோலாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நல்லதாக பண்ணுறீங்க, பட் ஏன் யாருக்கும் தெரியாமல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது அதனால தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, நீங்கள் இப்படியே கூட எங்களோட கான்செப்ட் பண்ணலாம், நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறோம், நீங்கள் நல்லது பண்ணுறதா கேள்விப்பட்டோம். ஸோ நம்ம ஏன் கொலாப் பண்ணி ஒரு கான்செப்ட் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் இவ்வளோ நாள் உங்களை தேடிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்ப போகிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லோரும் அப்படியே திரும்பி, என்ன எங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி, எங்கள் கூட வந்த பொண்ணை காணும், நாங்கள் அவளை தேடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, கொஞ்சம் உட்கார்றீங்களா அப்படின்னு. நான் இல்லை நாங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சரி ஓகே போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுறீங்க. இப்போ தான் பாய்ஸ் அப்படியே உங்களே பார்க்குறாங்க. அப்படியே ஸ்டன் ஆகி, ஹே ஹீரா தான் 3 அப்போ அப்படின்னு. எஸ், என் பேர் நிலா, நான் அதை தான் 3 வச்சுருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காங்க. ஆமாம் நீ ஏன் இப்படிலாம் பண்ண? நான் தான் சொன்னேனே, எனக்கு அவ்வளோவா பப்ளிசிட்டி அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுவும் இல்லாமல் நான் யார் என்னன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் பிரச்சனை வருமோ அப்படின்னு பயந்தான். ஸோ அதனால் நம்மளை மீறி நம்மளை எந்த பாய்ஸும் தப்பாக எதுவும் பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தினால நான் இப்படி இருந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ சரி ஓகே, இப்போ நீ 3 எங்களோட கான்செப்ட் பண்ணால் ஓகே சொல்லிட்டேன், அக்ரிமெண்ட்லாம் போட்டுக்கலாம்ல அப்படின்னு. போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எனக்கு எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது அவங்களுக்கு புரியல. ஓகே கான்செப்ட்லாம் ஓகே தான், அதுக்கெல்லாம் நாங்கள் ஓகே சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ உன்னோட பதிலை சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாங்க. நீங்களும் இப்போ தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தானே நான் சொன்னேன் எனக்கு எல்லாத்துக்கும் ஓகேண்ணா அப்படி. ஹே அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் அப்படியே எல்லாம் ரவுண்ட் பண்ண மாதிரி வந்து நின்றுட்டு, என்ன சொன்ன பின்னே திரும்ப சொல்லும் அப்படின்னு நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஷையாக இருக்கவங்களுக்கு, எனக்கு உங்கள் 7 பேரையும் மேரேஜ் பண்ணிக்க சம்மதம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கும் செம்ம ஹாப்பி. அப்படியே உங்களை 7 பேரும் சேர்ந்து ஹக் பண்ணுறாங்க. அப்போது ரயான் கரெக்டாக உள்ளே வரான். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, டேய் கும்பலை பிரிங்கடான்னு அவன் பிடிச்சவங்களெல்லாம் பிரித்து விட்டு, என்ன சார் பண்ணுறீங்க அவ்வளோ போட்டு அப்படின்னு. டேய் நீ கூட சொல்லலைல்ல அப்படின்னு சொல்லி மண்டையிலே கொட்டுறாங்க ஜிம்மின்லாம். சார் எதுக்கு இப்போ என்ன போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு. இது இவ தான் நிலா, இவ தான் மூன், இவ தான் ஹீரா, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படி. அடி பாவி, இவங்கக்கிட்ட உண்மையை சொல்கிறேன்னு எனக்கு பைசனை வச்சுட்டேடி அப்படி சொல்லிட்டு, அது அவள் தான் சொல்ல வேணான்னு சொன்னான், அதனால தான். இல்லைன்னா எனக்கு மட்டும் என்ன சார் மறைக்கணும்னு என்ன ஆசையா அப்படின்னு. அதெல்லாம் ஓகே, இனிமே நீ இவ வாடி போடிலாம் பேசின இனிமே பேசுவேனா? சும்மாவே நாங்கள் பேசினா நொய்யும்பீங்க. இதில் நான் இனிமே உங்கள் மிஸ்ஸஸை இப்படிலாம் பேச மாட்டேன் சார் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நீங்கள் அப்படியே ரேயானை பார்த்துட்டு, டேய் அவங்க சொல்கிறாங்களா கேட்காதடா, நீ எப்போ என்னோடய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லு. இல்லைம்மா நீங்கள் இப்போ மிஸ்ஸஸ் ஐடல்ஸோட மிஸ்ஸஸ், உங்களை போய் நான் மரியாதை இல்லாமல் அப்படி டே ஓவராக பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அப்படியே எல்லாரும் இப்படிலாம் சொல்லாதீங்க, இவன் என்னோடய ஃப்ரெண்டு, நாங்கள் எப்போவும் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு. சரி சும்மா தான் சொன்னோம், ஆனால் அதுக்குன்னு ஓவராக பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு. சரி சார் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ போய் உங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் பேசி சமாதானம் வாங்கி ஒரு வழியாக உங்களுக்கு மேரேஜும் முடிஞ்சிடுது. செம்ம ஹாப்பியாக 7 பேர்த்தையும் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. அதே ஹாப்பியோட 7 பேரோடையும் ஹனிமூன்லாம் போய் ஜாலியாக இருக்கீங்க. இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம்
ஒரு 7 பேபிஸோட நீங்கள் அப்படியே செம்ம கெத்தாக உங்களுக்கு கான்செப்ட்க்கு வரீங்க. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட தான் இப்போ எல்லா கான்செப்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களோட உங்கள் கான்செப்ட்டுக்கு வரும்போது உங்களோட ஜூனியர்ஸ் 7 பேரையும் 7 மெய்டு வச்சு அவங்க தான் தூக்கிட்டு வந்து பார்த்துக்குறாங்க. ரயான் ஏற்கனவே இதுங்களை மேய்க்கவே முடியாது, இதில் இதுங்க போட்ட குட்டியை வேறு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதில் அவங்க கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்பவே வாயிங்க. எல்லாம் ஒரே பிரசவத்தில் பிறந்த 7 கிட்ஸு. ஸோ எல்லாத்துக்குமே இப்போ ஒரே ஏஜ் தான். 5 இயர்ஸ் ஆஃப்டர் அவங்களுக்கு 4 இயர்ஸ் ஆகுது. இருந்தாலும் நல்லாவே வாய் பேசுவாங்க. ரயானை அப்பாக்களை விட இதுங்க இன்னும் வச்சு செய்துங்க. ஹலோ அங்கிள், இப்போ நீங்கள் எங்களை ஏதோ சொன்னீங்க தானே அப்படி சொல்லி கேட்குறான் ஆரமோட பையன். வாயை பற்றியா இதுக்கு அப்படின்ட்டு நான் ஒன்றும் சொல்லலையே, இல்லை இன்னும் உங்கள் அப்பா அம்மாலாம் இன்னும் ரெடி ஆகலையேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லையே, எங்களை ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படி சொல்லி ஜின்னோட பையனும் வந்து நிற்கிறான். இவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தம்பி, உங்களை போய் சொல்லுவேண்ணா, நீங்களாம் சம்மத்துக்கிட்டீங்களாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜிமினோட பொண்ணு ஓடி வந்து ஒரு குத்து வயிற்றுலேயே விடுறான். ஹலோ, என்ன எங்களை ஏதோ சொல்லிவிட்டு நக்கலா அப்படின்னு. அதுக்கேடி வயிற்றுல குத்துனா அப்பனுக்கு மேலே இருக்க மாட்டிருக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் தயாங் பையனும் இந்த பக்கம் ஜெக்கேவோட பொண்ணும் மேலே ஏறுறாங்க. என்னடா என்ன மரம் நினச்சி மேலெல்லாம் ஏறுறீங்க, அடே இந்த குடும்பத்தில் வந்து தெரியாதனமாக நான் மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 7 வாண்டும் சேர்ந்து ரேயான ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க அப்பா அங்கே வராரு. அவர் தான் இன்னும் மேனேஜராக இருக்கார் உங்களுக்கும் சேர்த்து. பசங்களா என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கிராண்ட்பா அப்படின்னு போய் ஹக் பண்ணிக்கிட்டு இந்த அங்கிள் ரொம்ப ஓவராக பேசுகிறாரு அப்படின்னு. அவனுக்கு கொஞ்சம் வாய் ஓவர் தான், இதுக்கு அவனுக்கு இந்த பனிஷ்மெண்ட் தேவை தான் அப்படின்னு. அங்கிள் உங்கள் குட்டிச்சாத்தானுங்கெல்லாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிற்கிதுங்க. அப்படியே என்னமோ ஜாக்கி ஜான் மாதிரி. சாரி, இந்த குட்டி தேவதைங்களெல்லாம் வச்சு என்னால் சமாளிக்க முடியல. அவங்க கான்செப்டுக்கு ரெடி ஆகிட்டாங்களா இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் மெய்டு இருக்காங்களா, நீ ஏன்டா வந்து இது பண்ணிடுறேன். சும்மா அங்கிள், இவங்களோட இப்படி ஜாலியாக இருக்க தான் எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன தான் ரேயானுக்கும் குழந்தைங்களுக்கும் சண்டையெல்லாம் வந்தாலும் ரேயான் அவங்கள அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்குவான். அதுங்களுக்கும் அவனை ரொம்பவுமே பிடிக்கும். சும்மா இந்த மாதிரி சண்டை போட்டுகிட்டே கிடக்குங்க. அப்புறம் நீங்களும் ரெடி ஆகிட்டு வரீங்க. வரும்போதே என்ன ரேயான் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. எது நான் உன் பிள்ளைங்களாம் சேர்ந்து என்ன பிச்சைக்கார ரேஞ்சுக்கு ஆக்கி வச்சுருக்குதுங்க, இது உனக்கு சூப்பர் கிட்ட பாடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியே சிரிச்சுட்டு பாய்ஸ் வந்துட்டு என் பசங்கள்லாம் வந்து அவங்க அம்மாவுக்குள்ள டேலண்ட் இருக்குடா, உன்னை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பாரு சார் நீங்களுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிச்சிட்ருக்காங்க. அப்படியே கான்செப்ட் கிளம்பி போகும்போது பாய்ஸ் எல்லாம் அவங்களோட கிட்ஸை அப்படியே கையில் தூக்கிக்கிட்டு ஏன் ரேயான் அங்கிள் கிட்ட எப்போவுமே வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே தூக்கிட்டு போகிறாங்க. வாண்டுங்களா சும்மா டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கான்செப்டை நீங்கள் போய் பர்ஃபார்ம்லாம் பண்ணி முடிச்சிடுறீங்க. அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நினைக்கிற பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே ஒன்றுங்களை மறுபடியும் ஹக் பண்ண மாதிரி நின்றுட்டு ரவுண்டாக என்ன அப்படின்னு. இல்லை நம்ம பசங்களும் இவ்வளோ வளர்ந்துட்டாங்க, நம்ம மேரேஜ் பண்ணப்போ போனது ஹனிமூனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் வந்த ரேயான் காதுலையும் இது விழுகுது. அவனும் எது இந்த ஹனிமூனா, ஃபஸ்ட்டு போன ஹனிமூனுக்கு 7 டிக்கெட்டை தள்ளி விட்டீங்கடா மறுபடியுமா அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகுறான். இதை பார்த்துட்டு இருந்த நீங்களும் சிரிச்சுட்டு அவனே ஷாக் ஆகுறான் அப்படின்னு. நீ ஏன்டா ஷாக் ஆகுற அப்படின்னு. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ப்ரொடக்ஷனை பண்ணி தள்ளி விட்டால் நான் அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணியிருக்கான். எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. நீங்களோ எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க, அடி பாவி அப்படின்னு ரேயானோ சிரிச்சிட்டு எப்படியோ சந்தோஷமாக இரு அப்படின்ட்டு போகிறான். அப்படியே பாய்ஸ்லாம் அவங்கள அப்படியே திரும்பி பார்த்துட்டு அப்போ எங்களுக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி இவங்களை அப்படியே தூக்குறாங்க. இதோட முடிச்சுக்கலாம்டா. ஓகேவா, அவங்களுக்கு இந்த பார்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.